நம்ம இப்போ வந்து ஒரு 2 கப் சூப் பண்ண போறோம். இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பாதியிலேருந்து ஒரு பீட்ரூட் கூட போட்டுக்கலாம், அண்ட் ஒரு கேரட் அது வந்து பொடியா எல்லாமே நறுக்கி வச்சிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெண்ணெயும் கொஞ்சமா சீரகம், இது இஞ்சி. இதை கட் பண்ண வேண்டாம், அப்படியே ஃபுல்லாவே நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், பீட்ரூட், இஞ்சி, கேரட் and தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர்ல ஆவி வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம இந்த வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஆவியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இஞ்சி போட்டோம் இல்லைங்களா, ஃபுல்லாக இதை மட்டும் எடுத்துட்டு மற்ற வெறும் காயை மட்டும் போட்டு நம்ம அரைக்கலாம். தண்ணி இல்லாமல் போடுங்க காயை. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி நமக்கு அது கிடைக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம காய் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதையும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வடிகட்டி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கு பாருங்க. இது வந்து மிக்சியை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாம், அந்த தக்காளியோட விதைகள் கொஞ்சம் இருக்கலாம், இல்லைன்னா அந்த தோல் கொஞ்சம் நிற்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் அதில் நிற்காது. நம்ம இதை தூத்தோட போட்டுடலாம். அண்ட் இப்போ நம்ம சூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி. எனக்கு வந்து இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி சேர்த்தா பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை தாளிச்சிடலாம். அண்ட் இதுக்கு காரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் காரம். முதல்ல நான் சொல்லும்போது என்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது நான் சொல்லலை. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ரொம்ப ஜாஸ்தியாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் போட்டு வேக வைக்காதீங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து நம்ம அரைக்கும் போது கூட சேர்த்து அரைக்காதீங்க. இஞ்சியை சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். தாளிப்பு கரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் வெண்ணெய் போட்டோன்னா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பட்டரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப்புங்க இது. இப்போ வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் 1/2 டீஸ்பூன் சேருங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அந்த நம்ம சூப்பில் எடுத்து கொட்டிடலாம். சூப் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்தியான சூப். இது நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இது. அண்ட் பிளட் வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஏன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல சூப் இது. இதை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.